Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோவில் நாம எடுத்துக்காட்டு 1.16 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 1.16 பார்ப்போம். கொஸ்டின் என்னன்னா, தடயவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளைக் கொண்டு ஒருவருடைய உயரத்தை கணக்கிடுகிறார்கள். அவர்கள் பொதுவாக h(b) = 2.47b + 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கு b ஆனது தொடை எலும்பின் நீளம் ஆகும். கொஸ்டின் என்னன்னா, விஞ்ஞானிகள் ஒருவரோட உயரத்தை கணக்கிடுவதற்கு அந்த எலும்போட நீளத்தை, தொடை எலும்போட நீளத்தை பேஸ் பண்ணி கணக்கிடுவாங்க. அப்போ அதுல பொதுவா யூஸ் பண்ற ஃபார்முலா h(b) = 2.47b + 54.10 இந்த சார்பை பயன்படுத்துகிறார்கள். இங்க b அப்படின்றது போன், அந்த போனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் b. ஓகே, டை போன் தொடை எலும்பு, அதோட இந்த போன் அந்த பீன்றது போன் குறிக்கும். அதான் தொடை எலும்பின் நீளமாகும். பீன்றது தொடை எலும்பின் நீளம். இப்போ h ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பா என்று சரிபார்க்க. அதுக்கப்புறம் கொஸ்டின், தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. அதுக்கப்புறம் நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்க. இது இந்த கொஸ்டின்ல சார்பா எந்த சார்பு அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்போ ஒன்றுக்கொன்றான சார்பான்னு சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின்ல b தொடை எலும்பின் நீளம், அதாவது b கொடுத்துருக்காங்க, நம்ம h கண்டுபிடிக்கணும். உயரம்ன்றது h, இங்க h உயரம், b தொடை எலும்பின் நீளம். அதுக்கப்புறம் தேர்ட்ல உயரம் h கொடுத்திருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது b. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி தான். இது ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா வச்சு இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் இருக்கும். இப்போ ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆன்சர்ல கொஸ்டின் எழுதியிருக்கேன். தடயவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை கணக்கிடுகிறார்கள். அவர்கள் பொதுவாக h(b) = 2.47b + 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கு b ஆனது தொடை எலும்பின் நீளம் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் h ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பா என சரிபார்க்க. ஒன்றுக்கொன்றான சார்பு கான்செப்ட் என்னன்னா, இப்போ 2 கணங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுல முதல் கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் உறவு இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்டான உறவுகள் இருந்துச்சுன்னா, சேமான கனெக்ஷன் இல்லாம டிஃப்ரெண்டான இது இருந்துச்சுன்னா, அது ஒன்றுக்கொன்றான சார்பாகும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்ல இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். இது எப்படின்னா, இது எப்படி வேணா ஆன்சர் ப்ராப்ளம்க்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதுல நான் சிம்பிளஸ்ட் வே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, இப்போ இந்த ஃபார்முலால இந்த பியோட வேல்யூ, அதாவது எலும்பின் நீளம், தொடை எலும்பின் நீளம், அந்த வேல்யூ பி வேல்யூக்கு ஒரு 2 ரேண்டம் நம்பர் எது வேணா இருக்கலாம், எந்த நம்பர் வேணா எடுக்கலாம், ரேண்டமா சூஸ் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பியோட வேல்யூ 10, அதுக்கப்புறம் பியோட வேல்யூ 20. இப்போ பி வேல்யூ ஒரு 10 எடுத்துட்டு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரும் அதுக்கப்புறமா பில 20 வேல்யூ அப்ளை பண்ணி 10, இங்கே 10, 20 எடுத்திருக்கேன், நீங்க என்ன வேணா சூஸ் பண்ணிக்கலாம். 20 எடுத்துட்டு அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். அப்ப அந்த 2 ஆன்சருமே டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா, வேற ஆன்சரா இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. இப்போ கான்செப்ட் என்ன, ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கணும், அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி நம்ம பில
ஒரு 10 கொடுக்கும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது, 20 கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ஆன்சர் கிடைக்குது. ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்புட் கிடைக்கிறதுனால இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஓகே, அந்த மெத்தடை தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா என்ன கிவன் ஃபார்முலாவோ அதை எழுதணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கு தீர்வு எழுதும்போது ஆன்சர் h of b equal 2.47 b பிளஸ் 54.10. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்ல பியோட வேல்யூ 10 அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில். அப்போ h of 10 is equal to 2.47 பெருக்கல் 10, பியோட வேல்யூ 10 பிளஸ் 54.10. இது 2.47 இன்ட்டு 10னா 24.7 வரும். கரெக்டா? அப்போ இதை ஆட் பண்ணும்போது 54.10, அதாவது 24.7 54.10 0 8 4 4 8 5 2 7. ஆன்சர் என்ன? 78.8. இந்த 0 வந்து அந்த 0க்கு வேல்யூ கிடையாது, அதனால நம்ம எழுதிடும். h of 10 ஓட வேல்யூ என்ன? 78.8. அப்போ bக்கு 10 போட்டு நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு, h of 10. அப்போ நம்ம h of 20, அதாவது பியோட வேல்யூ 20 அப்ளை பண்ணி பார்க்கும்போது 2.47, பியோட வேல்யூ என்ன? 20 பிளஸ் 54.10. அப்போ 2.47 பெருக்கல் 20, அதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 2.47 7 பெருக்கல் 2 14, 1 4 பெருக்கல் 2 8 9 2 4. அப்போ இதுல எத்தனை பாயிண்ட் புள்ளி வைக்கிறது? 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 49.4 பிளஸ் 54.10. இப்போ இதை ஆட் பண்ணும்போது 54.10 ஆட் பண்ணும்போது 0 5 9 4 13 10. இப்போ ஆன்சர் என்ன? 103.50. இதுதான் வந்து h of 20 ஓட ஆன்சர். அப்போ இதுல h of 10க்கு கிடைச்சிருக்கிற ஆன்சரும் இந்த ஆன்சரும் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பாகும். ஒவ்வொரு உள்ளீடு, அதாவது இன்புட்டோட தமிழ் உள்ளீடு, அவுட்புட்டோட தமிழ் வெளியீடு. அப்போ ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் ஒவ்வொரு வெவ்வேறான வெளியீடு உள்ளதால் இந்த சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதோட எலும்பின் நீளம், அதாவது பி வேல்யூ கொடுத்திருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது h. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா வச்சு அந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். செகண்ட் கொஸ்டின் பி என்ன கொடுத்திருக்காங்க? பியோட வேல்யூ வந்து 50. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். h நம்ம கண்டுபிடிக்கிறோம், சென்டிமீட்டர்.
சென்டிமீட்டர். இப்போ ஃபார்முலா என்ன? h of b equal to 2.47 b plus 54.10. அப்போ b ஓட வேல்யூ என்ன? 2.47 பெருக்கல் 50 plus 54.10. இது பெருக்கும் போது 247 0 7 பெருக்கல் 5 35, இங்க 3 4 பெருக்கல் 5 20 23 2 5 பெருக்கல் 2 10 13 5 2 12. ஓகே, இப்போ பாயிண்ட் வைக்கும் போது 123.5 பிளஸ் 54 பிளஸ் 0.10. இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? 0 6 7 7 1. ஆன்சர் வந்து 177.6 சென்டிமீட்டர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? உயரம். அப்போ உயரம் ஓட அலகு யூனிட் என்ன? ஆன்சர்ல எழுதும் போது சென்டிமீட்டர். இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? உயரம். உயரம். அதுக்கப்புறம் இது செகண்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன? தேர்ட் ஒன் வந்து நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்க. அதாவது உயரம் h. இது அந்த ஃபார்முலால h of b அப்படின்ற வேல்யூ இங்க இருக்கு. அதுதான் இது 147.96. b நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த h of b ஓட வேல்யூ போட்டு இதுல இருந்து b ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ கொஸ்டின்ல தேர்ட் ஒன், ரைட்? தேர்ட் ஒன் கொஸ்டின் h of b. h of b என்ன கொடுத்திருக்காங்க? 147.96 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் given formula என்ன? h of b equal to 2.47 b plus 54.10. h of b என்ன? 147.96. இப்போ 2.47 b plus 54.10. இப்போ நம்ம b இருக்கிறத மட்டும் லெஃப்ட் சைட்ல எடுத்தோம்னா b is equal to 147.96 minus 54.10. ஓகே, 147.96 54.10 மைனஸ் பண்ணுவோம். 6 0 6 9 1 8. அப்போ 7 4 மைனஸ் பண்ணும்போது 3 14 5 9 93.86.
93.86. இது வந்து 2.47. இப்போ பி என்ன வரும்? 93.86 டிவைடட் பை 2.47. ஓகே, இது டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 38 வரும். ட்ரை பண்ணி பாருங்க 38 எப்படி வரும் அப்படின்றது. டிவைட் பண்ணும்போது கரெக்டா 38 வரும். அப்போ ஆன்சர் என்ன? தொடை எலும்பின் நீளம் 38 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். பி, தொடை எலும்பின் நீளம். இதுதான் தேர்ட் ஆன்சர். இது 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக் போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Till then, bye. Take care. Thanks for listening.